நான் எதுக்குமே ட்ரைனிங் எடுக்கல, ஒன்றுக்கு ட்ரைனிங் போனேன் அப்படின்னா எதுக்குப்பா அப்படின்னா ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம். கரெக்டாக சொல்கிறானே, கொடுக்கும்போது நீ பக்கத்தில் இருந்தியா? அந்த முத்தம் கொடுக்குற காட்சி ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைப்பா, நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதடு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. இல்லைப்பா, நான் படத்தில் சொல்கிறேன். அப்புறம் நான் இல்லைப்பா, அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த இவர் அந்த ஹீரோயினை முத்தம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீரோயினோட உதட்டில் எறும்பு கடிச்சிருச்சு, அதனால தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. சொல்ல வேணாமா? சும்மா சரி, ஓகே. இப்படி உண்மையிலேங்க இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கு. 2026 மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டிடிஎஃப் வாசன் வருவார். அது நடக்கலைன்னா நான் இனிமேட்டு ரிவ்யூ கொடுக்கறதே விட்டுடுறாங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன். அதுதான், என்ன ஸ்ட்ரகிள் சொன்னாலுமே நம்மளோட முயற்சிகளை விட்டுறக்கூடாது. அந்த முயற்சிகளை போட்டதுனால தான் இப்போ ஐபிஎல் இந்தியன் பிளேயர்லான்னு நம்மளோட படம் நல்லபடியாக நடிச்சு முடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த ஷோவும் புக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்த ஷோலையும் நம்ம சந்திப்போம். ரசிகர்கள் என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னங்கன்னா சப்போர்ட் பண்ணி என்ன சொல்றீங்க? பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. விசில் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டுது. ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூவில் சுட்டி காட்டுங்க. கண்டிப்பாக நான் அதை அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அஜித் சார், விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன் தம்பிக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பின்னாடி வாங்க. இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்கள் நடித்த ஐபிஎல் அந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரோம். படம் நல்லா அருமையாக இருக்கு. இந்த படத்திற்கு கதாநாயகனாக 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு அப்படின்னாக்க அது என் தம்பி டிடிஎஃப் வாசன் தான். அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அருமையாக கொடுத்துருக்காரு. படத்தில் ஆக்ஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, நல்ல முத்த காட்சி இருக்கு. இப்படி எல்லாமே ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த ஐபிஎல் படம். இந்த ஐபிஎல்ல எப்படி நீங்க பால் போட்டாலும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு பாலுமே 6 போவோம், 4 போவோம், ஒரு நேரம் அந்த கிரவுண்டை விட்டே கூட போவோம். அப்படி ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்திருக்க இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே, முக்கியமாக போஸ் வெங்கட்
இது வரைக்கும் நடித்த கதாபாத்திரத்தில் போஸ் வெங்கட் அவர்கள் நல்ல ஒரு கச்சிதமான ஒரு படத்தில் நடித்ததில் அவருக்கு வந்து ரொம்ப பெருமை பண்ணோம். போஸ் வெங்கட் சார், இது வரைக்கும் நீங்கள் பண்ண கேரக்டரில் இது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி கதாநாயகி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள், எனக்கு தெரிஞ்ச அஜித் சார், விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன் தம்பிக்கு அவர்கள் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். படத்தை பாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, டிடிஎஃப் வாசன் படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல அது வேற இது வேற. இந்த நேரம் வந்து தம்பிக்கு வந்து ஏற்கனவே பல கான்ட்ரவர்சி அது இதுன்னு வந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தம்பி நிஜ கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்தில் உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல. காரணம், இந்த படத்தில் ஏற்றிருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். உண்மையிலேயே இந்த படத்திற்காக டிடிஎஃப் வாசன் அவர்கள் நிறைய மெனக்கட்டுப்பார்னு நினைக்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சென்டிமெண்ட்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் வந்து டிடிஎஃப் வாசன்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா எல்லாமே இல்லைண்ணா, நான் எதுக்குமே ட்ரைனிங் எடுக்கல, ஒன்றுக்கு தான் ட்ரைனிங் போனேன் அப்படின்னா, எதுக்குப்பா அப்படின்னா, ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம். கரெக்டாக சொல்கிறானே, கொடுக்கும்போது நீ பக்கத்தில் இருந்தியா? அந்த முத்தம் கொடுக்குற காட்சி ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து இல்லைப்பா, நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதடு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. இல்லைப்பா, நான் படத்தில் சொல்கிறேன். அப்புறம் நான் இல்லைப்பா, அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த இவர் வந்து அந்த ஹீரோயினை முத்தம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீரோயினோட உதட்டில் வந்து எறும்பு கடிச்சிருச்சு, அதனால தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. சொல்ல வேணாமா? சும்மா சரி, ஓகே. இப்படி உண்மையிலேங்க இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கு. இந்த ஒரு படத்தோட முதல் படத்தோட ஒரு ஓப்பனிங்க்கு இவ்வளவு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்திருக்கு அப்படின்னாக்கா உண்மையிலேயே உன் மேலே வச்சிருக்க அன்பு தான், இந்த இளைஞர்களுக்கு வச்சிருக்க நீ வச்சிருக்க அன்பு தான் இதற்கு முழு காரணமே. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் கூடிய விரைவில் 2026 மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டிடிஎஃப் வாசன் வருவார். அது நடக்கலைன்னா நான் இனிமேட்டு ரிவ்யூ கொடுக்குறதே விட்டுடுறேங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், உண்மையிலேயே எல்லா திறமையும் இருக்கிற இந்த ஒரு கதாநாயகன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த படம் பார்க்கறதுக்கு நிறையா இயக்குநர்கள் வந்திருக்காங்க. நான் ஏன் இந்த தம்பி படத்தோட பார்க்குறதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், டிடிஎஃப் வாசனோட முகத்தில் ஒரு கலை தெரியுதுங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வந்து நான் புக் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான் நான் படம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது வாசன். வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் மஞ்சள் வேறனால பாதிக்கப்பட்டீங்க. இல்ல, அதாவது புயல் வரும், மழை வரும், வெயில் வரும், இப்படி எல்லாமே தான் கடந்து போகணும். இருப்பா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? பிளாஸ்ட் படம் எப்படி இருக்கு? பிளாஸ்ட் உண்மையிலேயே படம் அருமையா இருக்கு. சந்தோஷமா? ஆனா என்னாச்சுங்கன்னா அதுதான், என்ன ஸ்ட்ரகிள் சொன்னாலுமே நம்மளோட முயற்சிகளை விட்டுறக்கூடாது. அந்த முயற்சிகளை போட்டதுனால தான் இப்போ ஐபிஎல் இந்தியன் பிரீமியர்லான்னு நம்மளோட படம் நல்லபடியாக நடிச்சு முடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த ஷோவும் வந்து புக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்த ஷோலையும் நம்ம சந்திப்போம். ரசிகர்கள் என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துருக்காங்க ஒரு ரசிகர், என்ன சொல்றீங்க? பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, விசில் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டுது, ரொம்ப நன்றி. ஸோ வந்து கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூவில் சுட்டி காட்டுங்க, கண்டிப்பாக நான் அதை வந்து அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திக்கிறேன்.
ஏன்னா இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம். ஸோ வந்து இப்போ பிகினராக வந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த படத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் எடுப்பேன். பார்த்தீங்களாங்க, இப்படி ஒரு எளிமையான உள்ள ஒரு பையனை நீங்கள் வந்து அதை இதையும் சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி விட்டீங்களே. இப்போ கூட பாருங்க, ஒன்னா தம்பி ஏறாத ஜெயிலே இல்லை, வாங்காத பெயிலே இல்லை. அப்படி வீடியோவில் தான் நான் சொல்கிறேன். அப்படி இந்த தம்பிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. உண்மையிலேயே தம்பி நல்ல வெள்ளை மனம் கொண்டவர். இந்த படத்தில் கூட இளைஞர்கள் எப்படி பைக்கு ஓட்டணும், இந்த சமுதாயத்தோட எப்படி ஒன்றி வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தோடு தான் இந்த படமே இருக்குது. ஏதோ நம்ம வண்டியை முறுக்கிக்கிட்டு போனோம் வந்தோம் அப்படின்ல. முக்கியமாக படத்தில் நீங்கள் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இந்த தம்பியோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. Hey!